உங்கள சுத்தி நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஷார்ப்பா ஞாபகத்துல இருக்கணுமா? ஃபோட்டோகிராஃபிக் மெமரி உங்களுக்கு வேணுமா? அப்படின்னா நான் சொல்ற இந்த 5 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. படிக்கிற சப்ஜெக்ட்ஸ ஞாபகம் வச்சுக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஃபோன் நம்பர ஞாபகம் வச்சுக்கிறதா இருக்கட்டும், இல்ல அம்மா சொல்ற சாம்பார் ரெசிபி ஞாபகம் வச்சுக்கிறதா இருக்கட்டும், மூவி டயலாக்கா கூட இருக்கட்டும். எதுவா இருந்தாலும் ஞாபக சக்தி நமக்கு ரொம்ப ரொம்ப தேவ. அது டெக்னாலஜி யூஸ் பண்ற காலமா இருந்தாலும் சரி, டெக்னாலஜி யூஸ் பண்ணாத காலமா இருந்தாலும் சரி. பல பிரச்சனைகள் இன்னைக்கு இந்த மெமரி இல்லாததுனால தான் வருது. இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த பிரச்சனைய சால்வ் பண்ண போறேன். இந்த 5 விஷயத்த நீங்க கடைபிடிச்சீங்கன்னா, உங்க மூளைக்குள்ள ஒரு சிசிடிவி கேமரா, ஹிட்டன் கேமரா ஆன் ஆகும். உங்க வாழ்க்கையில நடக்கிறத உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். நீங்க நெனைக்கிறது மட்டும் உங்க மெமரியில ரொம்ப ஸ்ட்ராங்கா ஞாபகம் இருக்கும். ஸ்டெப் 1 கிரேசி விஷுவல் ஸ்டோரீஸ். நீங்க எத ஞாபகம் வச்சுக்கணுமோ, அத விஷுவலைஸ் பண்ணணும். ரொம்ப கிரேசியா நம்ப முடியாத ஆக்ஸிமோரானா இருக்கக்கூடிய, சூடா இருக்கிற, கொதிக்க கொதிக்க இருக்கிற ஐஸ்கிரீம் மாதிரி, உங்களால எத கற்பனை பண்ண முடியாதோ, அந்த மாதிரி ஒரு விஷயத்தோட அந்த கான்டென்ட்ட இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா, சாகுற வரைக்கும் உங்களால மறக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு தினேஷ் அப்படின்னு ஒருத்தர ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்னா, தினேஷ் வந்து சேலை கட்டி, மல்லிப்பூ வச்சுட்டு, தும்முனா மல்லிப்பூவா மூக்குல இருந்து விழுற மாதிரி ஒரு செகண்ட் நெனச்சுட்டீங்கன்னா, தினேஷ் அப்படின்னு உடனே உங்களுக்கு சேலை கட்டின, மல்லிப்பூ வச்ச, பூவா உதிர்ற, தும்மும்போது ஒரு ஆள் உங்க மனசுக்குள்ள ஞாபகம் வந்துருவாரு. இந்த மெமரினால தினேஷ்ங்கிற பேர உங்களால மறக்க முடியாது. 2வது விஷயம் மெமரி பேலஸ். நீங்க எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அது எல்லாமே வந்து உங்க மனசுல இருக்கக்கூடிய உங்க வீட்டுல ஒரு ஒரு இடத்துல இத வந்து ஹேங் பண்ணுங்க, தொங்க விடுங்க, மாட்டி விடுங்க. அப்பதான் உங்க வீட்ல இருக்கிற ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஞாபகம் வந்துரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 விஷயம் சொல்றேன். 1 வந்து நீங்க வீட்டுக்கு வந்த உடனே முறுக்கு சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா மறந்துடுறீங்க. அப்ப வீட்டுக்கு போன உடனே முறுக்கு சாப்பிடணும். இது ஒரு விஷயம். 2வது வந்து நைட் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி பல்லு தேய்க்கணும்னு நெனைக்கிறீங்க. இது 2வது விஷயம். 3வது வந்து டாக்டர்ட்ட ஒரு அப்பாயின்ட்மென்ட் வாங்கணும். நைட் வந்து ஒரு ஒரு கால் பண்ணணும் டாக்டருக்கு. இது இன்னொரு விஷயம். ஸோ இப்படி ஒரு 3 விஷயத்த உங்களால ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நீங்க முறுக்கு சாப்பிடணும்னு நெனைச்சீங்கல்ல, உங்க மனசுக்குள்ள ஒரே 1 செகண்ட் டைம் எடுத்து, நான் வந்து என்னோட சாவிய, பைக் சாவியோ, கார் சாவியோ நான் வந்து அந்த கொக்கியில தொங்க விடும்போது, நான் அந்த சாவி கொத்துல முறுக்கா பார்க்க போறேன் அப்படின்னு நெனைச்சிட்டீங்கன்னா, நீங்க அந்த சாவிய எடுத்து பைக் சாவி அந்த கொக்கியில தொங்க விடும்போது, பக்கத்துல உங்களுக்கு எல்லாம் முறுக்கா இருக்கும். டக்குனு உங்களுக்கு ஞாபகம் வந்துரும் முறுக்கு சாப்பிடணும்னு. இப்படி ஒவ்வொரு இடத்தையுமே நம்ம ஒரு ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு டாக்டர் அப்பாயின்ட்மென்ட். ஸோ அப்ப டாக்டர் அப்பாயின்ட்மென்ட் பண்ணணும் இன்னைக்கு 6 மணிக்கு அப்படின்னு நினைக்கும்போது, நம்ம 6 மணிக்கு என்ன பண்ணுவோம்? 5:30க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சா காஃபி குடிப்போம். ஓகே. அப்ப காஃபி டம்ளர்ல ஸ்டெத்தஸ்கோப்ப வந்து முக்கி முக்கி எடுக்கிற மாதிரி 2 செகண்ட் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, நீங்க காஃபி டம்ளர தொட்ட உடனே உங்களுக்கு அதுல ஸ்டெத்தஸ்கோப் கண்ணுக்கு தெரியும். டக்குன்னு ஞாபகம் வந்துரும். டாக்டருக்கு அப்பாயின்ட்மென்ட் கால் பண்ணணும் அப்படின்னு. தூங்குறதுக்கு முன்னாடி பல்லு தேய்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களோட பில்லோவ ஒரு பெரிய பிரஷ் மாதிரி நெனச்சுட்டு, பிரஷ்லயே வந்து தல வச்சு படுக்கிற மாதிரி நெனச்சுட்டீங்கன்னா, தலாயணைய போட்டு அதில படுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிரும் குத்தப் போகுதுன்னு. ஏன் குத்தப் போகுது? ஏன்னா பிரஷ். ஓ! அப்ப பல்லு தேய்க்கணும்னு. அப்ப இதுக்கு பேரு தான் மெமரி பேலஸ். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தோட நமக்கு வேணுங்கிற ஒரு ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணும்போது, நமக்கு மறக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ஆழமா மனசுக்குள்ள பதிஞ்சிரும். 3வது நம்பர்ஸயுமே கூட நம்ம ஒரு ஒரு இமேஜோட, ஒரு ஒரு கான்செப்ட்டோட, ஒரு ஒரு இன்சிடென்ட்டோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா, அந்த நம்பர்ஸ நம்மால மறக்க முடியாது. 9840512345 இப்படிங்கிறது ஒரு நம்பர். சும்மா ஒரு ரேண்டம் நம்பர்ன்னு வச்சுக்கோங்க. இத வந்து முதல்ல ஒரு பெரிய சார்ட் போர்ட்ல ஒரு பிளாக் போர்ட்ல எழுதுற மாதிரி நெனச்சுக்கோங்க. இப்ப இத 2, 3 பிரிங்க. உதாரணத்துக்கு 9840 முதல்ல இருக்கிற 4 நம்பர். இது வந்து நீங்க டி நகர் போறதுக்கு ஆட்டோக்காரன் கேட்ட காசு அப்படின்னு நெனச்சா, உங்களுக்கு கோவம் வந்துரும். "ஏன்டா இங்க இருக்கிற டி நகர் போறதுக்கு உனக்கு ரூ. 9840 குடுக்கணுமா?" அப்படின்னு. அப்ப அந்த 9840ங்கிறது ரூவா ஆட்டோ அப்படின்னு உடனே டக்குனு ஆழமா உள்ள பதிஞ்சிரும். 2வது 512 இப்ப அந்த 512 நீங்க வந்து தலையோட படம் வருது. அந்த தலையோட படத்துக்கு வந்து டிக்கெட் வந்து 512ன்னு நெனச்சுட்டீங்கன்னா, நீங்க தல ஃபேனா இருந்தா கண்டிப்பா 512 உங்களால மறக்கவே முடியாது. 3வது 345 345 தடவ நான் உனக்கு சொல்றேன். இன்னும் நீ வந்து ரசம் வைக்க கத்துக்கல அப்படின்னு உங்க அம்மா உங்கள திட்டுற மாரி நெனச்சுட்டீங்கன்னா, 345 தடவ. ஓ! 345 ரசம் அப்படின்னா 345ன்னு வந்துரும். அப்ப உங்களுக்கு டக்குனு ஒரு இடத்துல நீங்க மாட்டிக்கிட்டு முழிக்கும்போது ஒரு நம்பர் எடுக்கணும் அப்படிங்கும்போது, டி நகருக்கு எவ்வளோ ரூ. 980 ஓ! 9840 அதுக்கப்புறம் 512 டிக்கெட்டு 512 அதுக்கப்புறம் அம்மா எத்தன வாட்டி ரசம் 345 அப்போ உங்களால நம்பர வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும்.
அப்போ ஒரு தடவையும் இதெல்லாம் நீங்க ஞாபகம் வைக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஸ்டார்ட்டிங்ல கிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்க மெமரிய ஃபைல்ல இருந்து வெளிய கொண்டு வர்றதுக்கு, இனிஷியேட் பண்றதுக்கு தான் இந்த எஃபோர்ட்லாம் தேவை. ஒரு 4, 5 தடவ நீங்க அந்த மெமரிய யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மெமரி ஆழமா பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களோட மறக்கிற கேட்டகரிக்கு போகாது. ஆக்சஸிபிள் ஃபோல்டருக்குள்ள வந்துரும். அதனால உங்களால ஈஸியா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க முடியும். நம்மளோட மூளை எப்படி வேலை செய்யுதுன்னா, எதெல்லாம் நீங்க ரொம்ப தொடர்ந்து தொடர்ந்து பழக்கத்துல வச்சிருக்கிறீங்களோ, அதெல்லாம் மறக்காது. எதெல்லாம் நீங்க பழக்கத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறீங்களோ, அதெல்லாம் மறந்துரும். ஒருத்தர் கை ஆக்சிடென்ட்ல கைய கட்டு போட்டு இப்படி தொங்க விட்டுருந்தாராம். 40 நாளைக்கு அப்புறம் இந்த கைய அவரால நார்மலா யூஸ் பண்ண முடியல. ஏன்? 40 நாள் இந்த கைய யூஸ் பண்ணல. அதனால இந்த கைக்கு இந்த கையோட வேலை செய்யறத மறந்துருச்சு. ஒரு பிசிக்கல் கையே தன்னோட வேலைய மறக்குதுன்னா, நம்மளோட மூளையில நம்ம யூஸ் பண்ணாத பேரு, யூஸ் பண்ணாத நம்பர், யூஸ் பண்ணாத விஷயங்கள், யூஸ் பண்ணாத வழி, இது எல்லாமே மறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்ப அதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, நம்ம இந்த மாதிரி ஒரு இமேஜ் பேட்டர்ன ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, நம்மளால ஈஸியா புல் பண்ண முடியும். 4வது கொஞ்சம் கேம்ஸ் விளையாடுங்க. செல்ஃபோன்ல டுஷும் டுஷும் கேம்ஸ் இல்லாம, பல்லாங்குழி, தாயக்கட்டை, சைனீஸ் செக்கர், இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ஆஃப் மெமரி தேவைப்படுதோ, ஒரு 10 செகண்ட், 20 செகண்ட் எக்ஸ்ட்ராவா ஒரே விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ற மாரி இருக்கோ, 1 நிமிஷம், 2 நிமிஷம் இல்லாம 15, 20 நிமிஷம் விளையாடுற மாதிரியான கேம்ஸ் இருக்கோ, இந்த மாதிரியான கேம்ஸ்ல ஒரு இடத்துல உட்காந்து நீங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, புக்கு படிக்கிறது, இப்பல்லாம் யாருமே படிக்கிறது இல்ல. ஸோ புக்கு படிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா, நம்மளுடைய மெமரிக்கு வந்து கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் இருக்கும். இப்ப லாங் ஃபார்ம் வீடியோஸை யாரும் பார்க்கறது இல்ல. இப்ப எல்லாமே ஷார்ட் ஃபார்ம்ஸ் போயிட்டாங்க. ஷார்ட் ஃபார்ம்ஸ், ரீல்ஸ், ஷார்ட்ஸ், ஸ்டேட்டஸ் டக்கு டக்கு டக்குன்னு தள்ளுறோம். அப்ப 15, 20 செகண்ட்ல நம்மளோட மெமரி வந்து ஷட் டவுன் ஆயி திரும்ப ரீஸ்டார்ட் ஆகுது அடுத்த ரீலுக்கு. அப்ப கன்சிஸ்டன்சிய உருவாக்குறதுக்கு இந்த 4வது மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது ஒரு குட்டி குட்டி கேம்ஸ் விளையாட ஆரம்பிங்க. அந்த கேம்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி விளையாடும்போது உங்களோட மெமரி ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இந்த 5வது மெத்தட் கண்டிப்பா உங்களால வந்து முழுசா ஏத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா டெஃபினட்டா முதல் 4 விட இந்த 5வதுக்கு வந்து ரொம்ப பவர் அதிகம். ஒரு 10 நிமிஷமாவது அமைதியா உட்கார்ந்து கண்ண மூடி எதையுமே யோசிக்காம இருக்கணும். இது வந்து மெடிடேஷன்னு சொல்லுவாங்க. ஆனா மெடிடேஷன், தியானம் அப்படின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாம, வாய மூடிட்டு, மண்டைய மூடிட்டு அமைதியா 10 நிமிஷம் உட்கார்றதே வந்து மிகப்பெரிய விஷயம். 1 நிமிஷம், 2 நிமிஷம் பண்ணா கூட ஐ வில் ரியலி ரியலி சல்யூட் யூ, ரெஸ்பெக்ட் யூ. ஏன்னா 1 நிமிஷம் 60 செகண்ட் நம்மால அமைதியா உட்கார்ந்திருக்க முடியாது, எதையுமே யோசிக்காம. ஸோ மண்டைக்குள்ள டக 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 டகன்னு தாட்ஸ் வரும். ஸோ அப்படி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனே பெட்ல எந்திரிச்ச உடனே ஒரு 60 செகண்ட் சும்மா உட்காந்துருக்கணும், தூங்காம. அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் அப்படியே நிமிர்ந்து உட்காந்துருக்கணும், தூங்காம. இத 2 மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் உங்களோட ஃபோக்கஸ் ஆஃப் அட்டென்ஷன், மெமரி எல்லாமே வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நான் சொன்ன இந்த 5 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த 5ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, ஃபேமிலி சர்க்கிள்ல யாருக்கு மெமரியே இல்லையோ, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.